Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல என்ன சாமி நடக்குது, என்ன செய்யணும் என்று நிறைய பேத்துக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமைகளை எல்லாம் சேர்க்காமல் மொத்தமாக 40 நாட்கள் உபவாசம் இருந்து பாவ மன்னிப்பு கேட்டு நம்மையே அர்ப்பணிக்க வேண்டிய காலம் இது. இந்த நாட்களிலே ஆண்டவர் முழக்கமிடுகின்றார். ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தில் பேசுகின்றார். ஆண்டவர் உன்னுடைய உள்ளத்தில் பேசுகிறார். ஆண்டவர் உன்னுடைய மனசாட்சியில் பேசுகிறார். ஆண்டவர் நீ திரும்ப வர வேண்டும், திருந்தி வர வேண்டும், புனிதனாக மாற வேண்டும் என்று தேவன் வலியுறுத்துகின்ற காலம் இது. நம்ம பயங்கர ஒரு கனவு உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம எல்லாம் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கிறோம். 5 வருஷத்துல இது, 10 வருஷத்துல இது, 15 வருஷத்துல இது, 25 வருஷத்துல இது என்று நம்முடைய வாழ்க்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இந்த பிளானை போடுறோம். ஆனால் கடவுள் நமக்கு என்று ஒரு பிளானை போட்டு வைத்திருக்கிறார். உன்னை உடைக்கிற தருணமும் அவருக்கு தெரியும், உன்னை கட்டுகிற தருணமும் அவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் பொதுவாக ஒரு அழைப்பு விடுகின்றார். என்ன அழைப்பு? இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். உண்ணா நோன்பு இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கத்தோலிக்க பிள்ளைங்க உண்ணா நோன்பு இருக்கிறாங்களா? நான் சின்ன பிள்ளையா இருந்த பொழுது 40 நாளும் விரதம் இருந்தேன். குருவாயும் 40 நாள் விரதம் இருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளை, என்னுடைய தாய் தந்தையர் அப்படி விசுவாசத்தோடு பிள்ளைகளை வளர்த்தார்கள். ஆனால் இன்று உபவாசம் இருப்பா என்று பிள்ளைகளிடம் சொல்ல முடியல. சொன்னாலும் அது இருக்க மாட்டேங்குது. அதுகளுக்கு எப்ப பார்த்தாலும் வயித்த நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா குண்டம்மா மாதிரி பெருசா இருக்குது. ஏனென்றால் ரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டரு. ஆனா வறுவலா நொறுக்கலா போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்து உடம்ப பெருத்து இன்னைக்கு பயங்கர வலியிலையும் நோயிலையும் ஆஸ்மாவிலையும் அது இட்டு சென்று விட்டது. அப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார்? ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காகவும் ஒரு பிசிக்கல் குரோத்துக்காகவும் ஆண்டவர் சொல்லுவது உண்ணா நோன்புரு. அப்ப நீ வைத்த எப்ப காலி போடுறியோ உள்ளம் பேச ஆரம்பிக்கும், மனசு பேச ஆரம்பிக்கும், உன்னுடைய ஆத்மா பேச ஆரம்பிக்கும். நம்ம எப்ப உண்ணாவிரதம் இருக்கின்றோமோ அப்ப இறைவன் நம்மோடு பேசுகின்றார். எப்ப பார்த்தாலும் சாப்பிடக்கூடாது தெய்வ பிள்ளைகளே. இந்த 40 நாள் எதற்காக? ஆண்டவரோடு இணைவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, நம்முடைய பாவ வழியை விட்டுவிட்டு பரிசுத்த வழியை நாடுவதற்காக இந்த உண்ணாவிரதம் இருக்கணும். ரொம்ப முக்கியம். சில பேரை பார்த்தீங்கன்னா சிக்கனை தொடாம அவனால சாப்பிடவே முடியாது. 3 வேளையும் சிக்கன் இல்லன்னா ஒவ்வொருத்தனுக்கு நைட்டு ஃபுல்லா சிக்கன் இருக்கணும், மட்டன் இருக்கணும். ஒரு 5 வருஷம் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்னு அலையவான். தெய்வ பிள்ளைகளே, அப்ப நாம் நம்முடைய வயிற்றை காலியாக வைக்க வேண்டும். ஏதோ ஒரு மீல், ஏதோ ஒரு சாப்பாட்டை நீ தவிர்த்துரு. ஆண்டவரை உன்னுடைய உள்ளத்துல பேச விடு. நீ பசியா இருந்து ஆண்டவருடைய ஆகாரத்திற்காக நீ கெஞ்சும் போது ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் அருள்வார். அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். அழுது புலம்பு. ஆடம்பரமாக வாழ்ந்தாய், ஏனோ தானோன்னு வாழ்ந்தாய், அழுக்காக வாழ்ந்தாய். ஐயோ, பாவத்தை நீ ருசித்து சாப்பிட்டாய். அது இன்னைக்கு உனக்கு தண்டனையாக மாறி கோபுரமாக நிற்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க போவது மத்தமல்ல, அயல் வீட்டுக்காரன் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க போது உன் பாவம் தான். ஆமா,
இன்னைக்கு ஏகப்பட்ட பாவங்களை நீ செய்து கொண்டே இருக்கின்றாய். பண ஆசை படுகின்றாய், மோக ஆசையில் இருக்கிறாய், காம ஆசையில் இருக்கின்றாய், அவளை பார்க்கணும் இவனை பார்க்கணும் என்று அலைகின்றாய், குடிக்கின்றாய், சிகரெட் அடிக்கிற, கஞ்சா அடிக்கிற. இதெல்லாம் உன்னுடைய வாழ்வின் அழிவதற்கு அது கோபுரமாக நிற்க போகிற தண்டனை காலம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற அழுதை புலம்பு, ஐயோ என் பாவங்களை நான் விட்டுவிட வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த மன சக்தியை எனக்கு கொடுங்க, அந்த உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே, அந்த வலிமையை கொடுங்க, அந்த தைரியத்தை கொடுங்க என்று கடவுளிடம் நீ கெஞ்ச வேண்டும். இன்னைக்கு நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற, இன்னைக்கு உனக்கு பல பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கிறது, உன் வாழ்க்கை ஒரு சவாலுக்குரிய வாழ்க்கையாக மாறி போய் விட்டது. ஐயோ எங்கிட்டு போனாலும் செவுறுதான், வழியே இல்ல, எல்லாம் தடங்கலாகவே இருக்கிறது, உன்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியல, எப்ப பார்த்தாலும் பயமா வருது. இது அனைத்திற்கும் காரணம் என்ன? உன் பாவங்கள் தான். இருட்டறையில் செய்த பாவம், அயல் வீட்டாரில் செய்த பாவம், ரோட்ல செஞ்ச பாவம், கார்ல செஞ்ச பாவம், இல்ல வீட்டு மெத்தையில செஞ்ச பாவம், எல்லா பாவங்களும் பெரிய சூறாக, பெரிய கோபுரமாக அது எழுந்து நிற்கிறது. பாவத்தின் தண்டனை மரணமே, பாவத்தின் தண்டனை மரணமே. தெய்வ பிள்ளைகளே, பாவத்திற்கு கடவுள் பரிசு கொடுக்கிறார் என்றால் மரணத்தை கொடுக்கிறார். அப்ப நீ எல்லாமே பாவம் செஞ்சவன் தான், நீ போய் ஐயோ நீ நரகத்துல உளுந்துட கூடாதுரா என்றுதான் இறைமகன் இயேசு ராஜா இந்த உலகை நாடி தேடி ஓடி வந்தார். தெய்வ பிள்ளைகளே, திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ, அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே, நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை
நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.